வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம். இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 9. ஜார்ஜியாவின் உடைந்த கைக்கடிகாரம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஏசாயா 43:5. 1895 ஜார்ஜியா புர்ரஸ் என்ற பெண்மணி இந்தியாவுக்கு வந்ததாக பார்த்தோம். 29 வயதான அவரை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது. கல்கத்தா வந்து இறங்கிய அவருக்கு அங்கு யாரையும் தெரியாது. ஜெனரல் கான்ஃபரன்ஸின் ஏற்பாட்டின்படி புத்தக ஊழியர்களான திரு மாஸ்டரும் அவரது மனைவியும் ஜார்ஜியாவை வரவேற்றனர். பிறகு கிறிஸ்தவ வாலிப சங்கம் கட்டிடம் ஒன்றில் அவர் தங்குவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தனர். அவர் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம் இருந்தது. கோவில் திருவிழா, விளையாட்டு போட்டிகள் போன்ற காரியங்களுக்காக மக்கள் அங்கு கூடுவார்கள். முதல் நாள் தன் அறையில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் ஜார்ஜியா. அந்த மைதானத்தில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். ஏதோ திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அந்த மக்களையும் அங்கிருந்து வந்த சத்தத்தையும் கேட்டதும் அவருக்கு வீட்டு ஞாபகம் பொத்து கொண்டு வந்தது. அப்படியே படுக்கையில் விழுந்தார். பிறகு பல வாரங்களுக்கு முன்பு கப்பலில் பிரயாணம் செய்தபோது கீழே போட்டு உடைத்திருந்த தன் கைக்கடிகாரத்தை எடுத்தார் ஜார்ஜியா. அந்த கைக்கடிகாரம் வேலை செய்யாமல் இருந்தது. அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்பும்போது அவரின் நெருங்கிய சிநேகிதி ஒருவர் அதை பரிசாக கொடுத்தார். அந்த கைக்கடிகாரத்தை பார்த்ததும் இன்னும் அதிகமாக வீட்டை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு தன் முகத்தை கைக்குள் பொத்துக்கொண்டு, பிதாவே, தனிமை என்னை வாட்டுகிறது. இந்த கைக்கடிகாரம் வேலை செய்தால் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி முடிப்பதற்குள் டிக் 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 என்று சத்தம் கேட்க ஆரம்பித்தது. கண்களை திறந்து பார்த்தபோது கைக்கடிகாரம் வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது. அதன் பிறகு வீட்டை பற்றி யோசிக்கவே இல்லை ஜார்ஜியா. இரட்சகர் தன்னுடனே இருக்கிறார் என்ற எண்ணம் அவரை தாங்கியது. 8 மாதங்கள் கழித்து லூத்தர் புர்ரஸ் என்பவரை கான்ஃபரன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பியது. ஜார்ஜியாவும் லூத்தரும் திருமணம் செய்து கொண்டனர். ஹிந்தி, பெங்காலி, உருது, காசி போன்ற மொழி பேசிய மக்களிடையே இருவரும் ஊழியம் செய்தனர். இவ்வாறு 40 வருடங்கள் இந்தியாவில் ஊழியம் செய்தார் ஜார்ஜியா புர்ரஸ். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவரே தேவன். தேவன் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் குடிகளை கண்ணோக்கி பார்க்கிறார் என்றால் அது உண்மையான ஒன்றே. நம்முடைய தேவைகளை, நம் இதய வாஞ்சைகளை அறிந்து அன்பான பரம தகப்பனாக இருந்து நம்மை தாயை போன்று தேற்றுகிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! இத்தகைய அன்பு தேவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம்.